அப்பா சீக்கிரம் வாங்கப்பா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. என்ன மாப்பிள்ள ஸ்கூலுக்கா? இல்லடா, பொண்ணு பார்க்க போறோம். என்னடா பிஞ்சித காலி நக்கலா டேன்னு சொல்ற? எங்க அப்பா உங்களுக்குள்ள சேரக்கூடாதுன்னு ஓ இருக்காங்க. அப்படியா? ஏன் உங்க அப்பாவை நாங்கள் என்ன பண்ணோம்? பேசாம போங்கடா, மண்டை உடச்சிருவேன். அடிங்கடா பாப்போம். டேய், இவன்ட்ட ஏன்டா படுத்துக்கிட்டு இருக்கீங்க? போங்கடாங்கிட்டு. இவன் தானே எங்களை வாடா டேய், போடான்னு சொல்கிறேன். பேசாம போங்கடா ஸ்கூலுக்கு. ஆமாம், என்ன மாமா இப்போதான் வரீங்களா? ஆமாம் மாப்பிள்ள, இப்போ தான் வரேன். இந்த வயசுலேயே பார்த்தீங்களா மாமா இவங்களா? இப்போ இருக்க பசங்களும் முடியும் மண்டையும் எப்படி இவங்கெல்லாம் படிக்க போகிறாங்க? டீச்சர் வார்த்தையை அடிக்க மாட்டாங்களா? இவங்கள பார்த்தா மாமா டீச்சரே பயந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நேற்று வீட்டில் சண்டை? அட ஏயா கேட்குற? நேற்று மார்க்கெட்டுக்கு போனேன், நல்லா தான் 120 130 போச்சு. நான் போன நேரம் 20 30 போய் வீட்டில் வந்தால் ஒரே சண்டை மாப்பிள்ள. நம்ம கையில் என்ன இருக்குது? ஆமாம் மாப்பிள்ள, நம்ம கையில் என்ன இருக்குது? எல்லாம் அவங்க பார்த்து சொல்கிறது தானே. அடா ஆமாம் மாமா. சரி மாமா, பையனை ஸ்கூலில் விட்டு வந்துடுறேன். சரி மாப்பிள்ள, நீ பேரனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வா. இப்போ இருக்க பசங்களோட ஃபியூச்சர் நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இந்த அளவுக்கு மோசமாக இல்லை. மாமா சொன்ன மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே நிலைமை தான் இருந்துச்சு. இதுதான் என் ஊர் செந்தூரார். அழகான பெரிய கிராமம். சுற்றியும் 4 திசையிலையும் மலைகள் தான் இருக்கும். விவசாயம் மட்டும்தான் எங்கள் கிராம மக்களோட வாழ்க்கை. அவ்வளோ சீக்கிரம் யாரும் இந்த ஊரை விட்டு வெளியில் போய் வாழ மாட்டாங்க. ஏன்னா சொர்க்கத்தை விட மேலானது என் ஊர். இப்படிப்பட்ட எங்கள் ஊரில் ஒரு விஷயம் மட்டும் மாறாமல் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கு எங்கள் வீட்டில். அந்த ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, அம்மா வலிக்குதுமா, மெதுவாம்மா. கொஞ்சம் பொறுத்துக்க சாமி. ஏண்டா ஒழுங்கா பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லியிருந்தேனா வாத்தியாட்ட அந்த அடி விழுந்துருக்குமாடா உனக்கு? இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன், பள்ளிக்கூடமும் போக மாட்டேன். ஏன் சாமி இப்படி சொல்கிற? உனக்கு ஒருத்தனுக்காக தான் நானும் அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறோம். இனிமே அப்படி சொல்லாதையா. இங்கே பாரியா, நாங்கள் தான் படிக்காமல் இவ்வளவு கஷ்டப்படுறோம். வாழ்க்கை முழுவதும் வேலை பார்த்து இன்னும் ஒரு வீடு கூட கட்ட முடியல. படிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாத சாமி. அப்பா நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்து நீயே சார்கிட்ட சொல்லிட்டு விட்டுவாப்பா. சரிப்பா, நாளைக்கு நானும் உன் கூட வந்து சார்கிட்ட, சார் இனிமேல் என் மகன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லி விட்டுட்டு வரேன். சரியா? யோ, கூலி காசு கொடுக்கலன்னு சொல்லி வேலை பார்த்தவங்க வீட்டில் வந்து காசு கேட்டு போகிறாங்க. சரி விடு, வெங்காயத்தை விற்று கொடுத்துடலாம். ஆமாம், மாமான்னு நீ என்னை கட்டி இப்போ வரையும் கஷ்டப்பட்டு தான் இருக்க. உனக்கு ஏதாவது பண்ணணும். இவன் ஒருத்தனுக்காக தான் நம்ம 2 பேரும் இப்படி கஷ்டப்படுறோம். சரியா, பார்த்து போயிட்டு வா. நான் போய் இவனுக்கு சோறு போடுறேன். யோ, இந்த ஒரு மூட்டையை போட்டு வேலையா உள்ளன்னு கேட்டு வா. மற்ற மூட்டையும் ஏற்றி விட்டுறலாம். அப்பா வரும்போது ஒரு புது பேக் வாங்கிட்டு வா. சரிடா சரிடா, வரும்போது வாங்கிட்டு வரேன்.
வாய முதலாளி. வரேண்ணே. டேய், காலையில் ஏற்றி விட்ட லோடெல்லாம் பார்த்தியா? கணக்கெல்லாம் வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சுப்பா. என்ன அவ்வளோ லேட்டாக வந்துக்கிட்டு இருக்க? ஆமாண்ணே, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இங்கே பாரியா, காலையிலேருந்து 50-55 போயிட்டு இருந்துச்சு. வெளியிலேருந்து சரக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. என்னண்ணே இப்படி சொல்கிறீங்க? யோ, நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. 7 ரூபா 8 ரூபான்னா உனக்கு போட்டு தரேன், வாங்கிக்கோ. அண்ணே அப்படிலாம் சொல்லாங்கண்ணே, தினம் உங்க கூட தானே கொண்டு வரேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணட்டும்? உனக்கு 100 ரூபா நான் போட்டு தரட்டுமா? ஐயோ, நான் அப்படி சொல்லலை, உள்ள விலைக்கு போட்டு கொடுங்க தானே சொல்கிறேன். உள்ள விலையை தான் உனக்கு சொல்லிட்டானே. அண்ணே ஒரு 30-35க்காவது போட்டு கொடுங்கண்ணே. யோ, ஒரு தடவை சொன்னால் புரியாதா அண்ணே? உனக்கு? அப்படிலாம் சொல்லாங்கண்ணே, அந்த விலைக்கு போட்டு கொடுங்கண்ணே. யோ, நீ என்ன எங்களுக்கு சட்டம் போடுற? காயலாட்டி கிளம்பியா? டேய், இதெல்லாம் வெளியே தூக்கி வைங்க. இனிமே வேண்டிய எதுவும் வாங்காதீங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே, இந்த காசை கொண்டு தானே நான் கடன் அடைக்கணும். வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் 5 நாள் கூலி தரணும்ண்ணே. இது கூட பொறுத்துக்க முடியலன்னா எதுக்கு விவசாயம் பார்க்குற? முடிஞ்சால் பார்க்கணும், இல்லைன்னா காடு எல்லாம் விற்றுட்டு போக வேண்டியதானே. அண்ணே அப்படிலாம் சொல்லாங்கண்ணே, என் குடும்பமே இதை நம்பி தானே இருக்குது. எதுவும் பேசாத, எடுத்துகிட்டு கிளம்பு. இனிமேல் இங்கே எதுவும் கொண்டு வராத. இனிமேல் எதுவும் பேச மாட்டேனே, நீங்கள் கொடுக்குறத நான் வாங்கிட்டு போயிடுறேண்ணே. அந்த காயை எடுத்து காட்டுங்கடா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, 3 ரூபா சேர்த்து 10 ரூபாயை போட்டு கொடுத்துரு. தக்காளி 1 கிலோ 30 ரூபா, வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபா, கத்திரிக்காய் 1 கிலோ 20 ரூபா. காயை பார்த்து உடைக்காமல் எடுங்கம்மா. தக்காளி 1 கிலோ 20 ரூபா. உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மேட்டுப்பாளைய உருளைக்கிழங்கா இருக்குமா. அண்ணே வெங்காயம் எவ்வளோண்ணே? வெங்காயம் 35 ரூபாண்ணே. என்னது 35 ரூபாயா? என்னாச்சு? வழக்கம் போல தான் நம்ம நிலமை. என்னைக்கு தான் மாறப்போதோ. இப்படி வெகுளியாவே இருந்தா நம்ம தலைவிதி அவ்வளோதான். ஐயனாரையா, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த நிலமை மாறலை. என் மகனோட காலமெல்லாம் என்ன ஆக போகுதோ. நாட்டில் எத்தனையோ சாமி இருந்தும் என் குலசாமி ஒன்றை தவிர நான் எந்த சாமியும் கும்பிட்டது இல்லையா. நானும் நிதமும் வந்து புலம்பிட்டு தான் போகிறேன். ஒரு நொடியாவது என்னை கண் திறந்து பாரியா. இதுக்கு மேலே உங்கள்கிட்ட என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலை.
அவன் எங்கே? பிள்ளைங்களோட படிக்க போயிட்டான். எனக்கு பேக் வேணாம்ப்பா. அவங்களுக்கு கூலி காசு கொடுத்துருங்கப்பா. யோ, ஆம்பளை அழலாமா? தாய் மாமனா போயிட்டேன்னு பார்க்குறேன். விடியா, கடனை வாங்கி சமாளிச்சுக்குவோம். வெங்காயம் இல்லைன்னா தக்காளியில் பார்த்துக்கலாம். சரி, சாப்பிட வாங்க. எங்கள் தாத்தா காலத்துலேயும் சரி, என்னோடய அப்பா காலத்துலேயும் சரி, ஏன் இப்போ என்னோட காலம் வரைக்கும் இதே நிலமை தான். நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினமும் பார்த்து கண்டுக்காமல் போகிற இந்த இந்தியாவோட முதுகெலும்பின் நிலைமை தான் இது. இது எங்கள் வீட்டில் மட்டும் நடக்கலை, இன்றைக்கும் உங்கள் ஒருத்தர் வீட்லேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது.